ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க காலம சாப்பாடு. இன்னைக்கு சித்திரை வருஷம் காலம சாப்பாடு. நாங்க பால் சோறு செஞ்சு சாப்பிட போறோமே நம்பி, அதான் செய்ய போறோம். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சட்டண்டு சடாரண்டு டக்குன்னு செஞ்சிடலாம். பால் சோறு செய்யறதுக்கு நான் வெள்ளப்பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். நான் இந்த டம்ளரால ஒரு 1.25 டம்ளர் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த அரிசியை கழுவி எடுத்துட்டு வரேன். ரைஸ் குக்கர்ல தான் நான் இன்னைக்கு பால் சோறு செய்ய போறேன். வாங்க, கழுவி அரிசி போட்டாச்சு. இதுல கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். தண்ணி வந்து அரிசிக்கு மேலால வெள்ளத்துக்கு நிக்கிற மாதிரி நான் விட்டுருக்கிறேன், இந்த கோடோட நிக்கிற மாதிரி. இப்போ இனி மூடி அவிய வைப்போம். இங்க பாருங்க, அவியட்டு. ரம்பையில போட மறந்துட்டேன், ரம்பையிலையும் போடுவோம். ரம்பையில தான் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இந்த பால் சோறுக்கு. இதுல பாருங்க, நான் கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கட்டச்சம்பலுக்கு. இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி விடுவோம். அப்ப இது கொஞ்சம் நல்லா ஊறும், இடிக்க நல்ல சுவமா இருக்கும். அதுக்காக கொஞ்சமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப பாக்கலாமா. பாருங்க, சோறு நல்லா அவிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா குளிர் அவியணும் பால் சோறுக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ முதலாம் பால் சேர்க்கிறேன், தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இது இப்படியே நல்லா குழஞ்சி வரட்டுக்கும், அப்படியே கொதிச்சு. இப்ப தேங்காய் பால் எல்லாம் விட்டாச்சு, மூடி வச்சிருக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அவியட்டும். இப்ப அங்கால பால் சோறு ரெடியா இருக்குல்ல, இங்கால கட்டை சம்பளம் அடிப்போம். வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், கட்டைத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். வெங்காயத்தையும் ஆமா கருவேப்பிலையும் போட்டு இடிச்சு எடுப்போம். இப்ப வெங்காயம் எல்லாம் இடிச்சாச்சு. இடினாங்க கட்டைத்தூளை சேர்ப்போம். இப்படி தண்ணியில ஊற வச்சுட்டு இடிச்சிங்கன்னா நல்லா டக்குன்னு இடிப்படும். இப்ப இது கொஞ்சமா உப்பு சேர்ப்போம், தேவையான அளவு. தேசிக்காய் ஒரு பாதி. இது எல்லாத்தையும் இடிப்போம். இப்ப கட்டை சம்பல் ரெடி, சூப்பரா ரெடி ஆயிட்டு. இப்போ கட்டை சம்பல் ரெடி இருக்கட்டும். வாங்க இப்ப பாக்கலாமா. பாருங்க, சூப்பரா வந்திருக்குங்க பால் சோறு குழஞ்சு. இந்த மாதிரி வரணும். இனி இதை நாங்க ஒரு ட்ரேக்கு மாத்துவோம். இப்ப பாருங்க, பால் சோறு ரெடி ஆயிட்டு. இனி நாங்க இங்க அந்த பிளேட்ல போடுவோம். பிளேட்டுக்கு போட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆறினோன்னு தான் அதை வெட்டி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா இப்படியே சாப்பிடலாம். ஆனா அந்த ஆறினோன்னு அது வெட்டி சாப்பிடக்க அது இன்னும் ஒரு நல்லா இருக்குமே டாமி. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இப்படியே வச்சாச்சு. நீ இது நல்லா ஆறட்டுக்கும். அதே வாழையில இருந்தா நீங்க வாழையிலால கூட இப்படி மேலால தேய்ச்சி விடலாம். வாழையில இருந்தா நீங்க வாழையிலால கூட இப்படி லெவல் பண்ணலாம். நான் இந்த ஸ்பச்சுலாவால தண்ணி விடுறேன். நல்லா ஆறணும். ஆறுனா தான் அப்படியே இறுகி வரும், வெட்டி எடுக்க நல்லா இருக்கும். இப்படி வடிவா இது நல்லா ஆறட்டுக்கும். ஆறினோன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, எங்களோட சூப்பரா பால் சோறு செட் ஆயிட்டு. வாங்க வட்டி எடுப்போமா. இந்த மாதிரி வெட்டி எடுக்க வேண்டியதா. அவசரப்பட்டு சூட்டோடையே எடுத்தோம்னா வராது, நல்லா ஆற விட்டா தான் இப்படி எடுக்கணும். இது ரம்பையில.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்து பாருங்க. இது வந்து பால் சோறு இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன், அதோட கட்ட சம்பல் செஞ்சிருக்கிறேன். இங்க கொக்கி சச்சி இது டக்குன்னு சடாரெண்டு சுடுற முறையில திடீரென்று சுட்டன் இது. அதுக்கப்புறம் தொதல் செஞ்சிருக்கேன் பாருங்க. இங்கால பழம். இது இவ்வளவு இருந்தா எங்களோட சித்திர வருஷம் சாப்பாடு, காலை சாப்பாடு. இதெல்லாம் ஒரேடியா சாப்பிடலாம், வச்சு வச்சு சாப்பிடலாம். இப்ப காலை சாப்பாடு பால் சோறு நாங்க சாப்பிட போறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லவா உங்களுக்கு பால் சோறு எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, இப்படியே தொட்டு சாப்பிடுவோம் இதோட. சூப்பர் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் சோறு சொல்லி ஆகணும், செம்ம டேஸ்டா இருக்கும். செம்மையா இருக்கு. உங்களுக்கு பசி சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட்டு போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி பால் சோறு நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. நாங்க சாப்பிட்டு போறோம், சாப்பிட்டு வரேன்.